ஹாய் கைஸ், வெல்கம் டு மேகலா டைரிஸ். இன்றைக்கி நம்ம அடை தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம 1/2 கிலோ இட்லி அரிசி, 100 கிராம் பச்சரிசியை ஊற வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் பாசிப்பருப்பு, இந்த மூணையும் ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் இது எல்லாமே ஊறிக்கட்டும். கிரைண்டரில் ஊற வச்ச அரிசியை போட்டு ஆட்டிக்கலாம். அது கூடவே இந்த ஊற வச்ச பருப்புகள் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். வரமிளகா காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. தண்ணி தெளித்து நல்லா அரைச்சிக்கோங்க. நிறையா தண்ணி ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாக தான் அரைக்கணும். 4 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. இப்படி குறன்னு இப்படி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அது தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கிட்ஸ்க்கு கீரைனா பிடிக்காது, ஸோ இதில் கூட நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதில் 1 கப் கீரை நான் எடுத்திருக்கேன். வெங்காயம் எடுத்துக்கோங்க. கீரை, நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு கூட பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் தேவைன்னா போட்டுக்கலாம். எனக்கு இது வேண்டாம், நான் போடலை. உங்களுக்கு வேணால் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீரை போட்டுக்கலாம். வெங்காயம், வெங்காயம் எவ்வளோ நாள் போட்டுக்கலாம். வெங்காயம் எவ்வளோ போட்டாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஸோ எவ்வளோ வேணாலும் வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு லூஸாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியாகவே போட்டுக்கிறேன் இன்றைக்கி. சால்ட்டு செக் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ நான் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், அடை மாவு ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கல்லில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது கரண்டிலே நம்ம தேய்ச்சோம்னா அது தேய்க்க வராது. ஸோ நம்ம கை தான் யூஸ் பண்ணி நம்ம தட்டணும். லைட்டாக தண்ணி தொட்டு நம்ம அடையை தட்டி விட்டுக்கலாம். அப்படின்னா தான் ஒட்டாமல் நம்ம அடையை சுட முடியும். ரவுண்ட் ஷேப்பில் நல்லா தட்டிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஆயில் கொஞ்சம் தாராளமாக நிறைய விட்டுக்கலாம். அப்படின்னா தான் நல்லா மொறுன்னு வரும். நல்லா வேக விட்டதுக்கப்புறம் திருப்பி போடுங்க, இல்லைன்னா அடை உடஞ்சிரும். அடை நல்லா பொன்னிறம் ஆனோடனே நம்ம எடுத்துக்கலாம்.
அடையை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன டிஷ் பண்ணலாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.